அன்பானவர்களுக்கு வணக்கம். இந்த பதிவானது சுக்கிரனுடைய பெயர்ச்சியை பற்றியது. இப்போ வரக்கூடிய இந்த தை அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாளிலிருந்து, அதாவது 29/1/2025 தை மாதம் 16ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன்கிற கிரகம் உச்சகதியில் மீனராசியில் பெயர்ந்திருக்கு. இப்போ வரக்கூடியது சுக்கிரன் வக்கரகதியில் இருக்குது. எத்தனை நாள் இருக்குது? பொதுவாக சுக்கிரன் 27 நாட்களுக்கு ஒருக்க, 32 நாட்களுக்கு ஒருக்க, 35 நாட்களுக்கு ஒருக்க மாறிடும். சூரியன் நகரும்போது சுக்கிரனும் நகர்ந்து போயிடும். இதுக்கு விஞ்ஞான அடிப்படையில் டிகிரி, பாகை இப்படிலாம் சொல்லுவோம். அட்சர ரேகை, பூமத்திய ரேகை இப்படிலாம் சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போது புதனும் சூரியனும் ஒன்றாக இருந்தால் புத ஆதித்ய யோகம்னு சொல்கிறோம். ஆனால் சுக்கிரனுக்கு அப்படி எந்த யோகமும் கிடையாது. ஆனால் சுக்கிரன் உச்சத்தில் போகிறது மீனத்தில். சூரியன் அங்கே பங்குனி மாதம் வந்துடுதுன்னா சூரியனுக்கு அருகில் சுக்கிரன் அஸ்தமனம் ஆயிடுது. இந்த அஸ்தமனம்னு சொன்னால் அதுக்கு ஒரு விஷயத்தை முக்கியமாக பார்க்கணும். எப்படின்னா, குரு அஸ்தமனம் என்று சொல்லப்படும் காலங்களில் அதிகபட்சம் சுபகாரியங்கள் பண்ணவே கூடாது. அதுவும் குறிப்பாக இந்த ருக்வேதம்னு சொல்லக்கூடிய பிராமணர்களுக்கு இல்லை, முக்கியமாக இந்த ஆன்மீகத்தை ரொம்ப கடைபிடிக்கிறவங்க குரு அஸ்தமன காலத்தில் திருமணம் பண்ணக்கூடாது. அதே போல் சுக்கிரன் மற்றவங்க எல்லாத்துக்கும், அதாவது பிராமணர்களோட ருக்வேதமாக இருக்கிறவங்க குரு அஸ்தமன காலத்தில் சுபகாரியங்களை தவிர்க்கணும். மற்றவங்க எல்லாருமே சுக்கிரன் அஸ்தமன காலத்தை தவிர்க்கணும். சுக்கிரன் அஸ்தமனம் எப்படி வரும்? சூரியனும் சுக்கிரனும் ஒரே நேர்கோட்டில் அருகருகில் இருக்கும் பொழுது சுக்கிரன் அஸ்தமனம். அதே போல் யோகினி எதிரில் இருக்கும்போது பிரயாணங்களை தவிர்க்கணும். அது சுக்கிரனை வச்சு தான் அந்த யோகினிலாம் சொல்கிறது. இதெல்லாம் யாரும் கடைபிடிக்கிறது இல்லை. அது ஒரு சில பேருக்கு பக்காவாக வேலை செய்யும். அது ஜாதக ரீதியாக சுக்கிரனோ சூரியனோ ஒரு அஷ்டமஸ்தானத்திலேயோ 6, 8, 12 மறையக்கூடிய இடத்துல இருந்து பிறக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் வேலை செய்யும். மீனத்தில் சுக்கிரன் உச்சத்தில் இருக்கும் பொழுது அந்த உச்சத்தில் இருந்து பிறந்தவர்கள் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பயங்கரமான சிரமத்தைப்படுவாங்க. கொஞ்சம் பயங்கரமான விஷயம் சிரமம். அதே போல் கன்னியில் சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள் திருமணம் பண்ணுறதே பெரிய பிரயத்தனம், ரொம்ப பெரும்பாடாகும். அப்படி பண்ணினாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சிரமங்கள் இருக்கும். சுக்கிரன் மற்ற இடத்துல இருந்தால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த மீனத்தில் சுக்கிரன் இருந்து பிறந்தாலும் சரி, கன்னியில் சுக்கிரன் இருந்து பிறந்தாலும் சரி, இந்த சுக்கிரனுக்கு கொஞ்சம், அதாவது என்ன சொல்லலாம், அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா கொஞ்சம் கோபம்னு சொல்லலாம். அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடோ இல்லை அது ஒரு தோஷமாக வச்சுட்டா அந்த தோஷத்தினுடைய வெளிப்பாடோ அந்த மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது இப்போ இதை நான் சொல்லக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, சுக்கிரன் வக்கரகதியில் உச்சகதியில் 12 ராசிக்கும் என்ன பலனை கொடுக்குறாரு அப்படிங்கிறது. இது சற்றேறக்குறைய இப்போ 29/1/25 தை 16 சுக்கிரன் வக்கரகதி. இது மாசி மாதம் பஞ்சமின்னு சொல்லக்கூடிய திதியில் 4/3/25 வக்கர ஆரம்பம். அதுக்கப்புறம் வைகாசி 17/31/5 தான் 2025 தான் அந்த சுக்கிரன் வக்கரகதி நிவர்த்தி ஆகுது. அது வரைக்கும் சுக்கிரன் வக்கரகதியில் தான் இருக்கும். அதே போல் அதே ராசியில் இது ஏன் இது ஒரு விசேஷமான ஒரு பலனாக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ மீனத்தில் இப்போ மாசி மாதம், தை மாதம் விட்டுருங்க, மாசி மாதம் விட்டுருங்க, பங்குனி மாதம் மீனத்தில் சூரியன் புதனும் வக்கரகதியாக வருது. புதன் எப்போ வக்கரகதியாக வருது? ரேவதி நட்சத்திரத்தில் வக்கர ஆரம்பமாக 4/3/2025. அப்போ 4/3/2025 என்ன வருது? மாசி மாதம். ரெண்டுமே வக்கரகதி. புதன் கடந்த டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் பூசத்துலேருந்து புனர்பூசத்தில் புதன் வக்கரகதியாக இருந்தது. அடுத்தது 9/3/2025
30/3/2025 வரைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு போன புதன் திரும்ப பூரட்டாதி 1ஆம் பாதத்துக்கு வரைக்கும் வக்கரகதி ஆயிடும். ஆக இது 2 கிரகங்களும் வக்கரகதி பலன்களை கொடுக்கும். அது என்ன பலன்கிறது இப்போ 12 ராசிக்கும் அடுத்து உங்களுடைய ராசி பலனாக பார்க்கலாம். அன்பான மேஷராசி என்பர்களே, இந்த சுக்கிர பெயர்ச்சியினுடைய பலன் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் ரெண்டுமே ரொம்ப நல்ல இடம். அந்த 2 நல்ல இடங்களுக்கு உரிய அதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு போகிறார், வந்து உச்சத்தில் இருக்கார். உச்சங்கிறது ஒரு பவர், அது பார்த்துக்கலாம். அதாவது இந்த வரும் ஆனால் வராது அப்படின்னு ஒரு வசனத்தை நம்ம காமெடியில் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இது நல்லது செய்யும், ஆனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். எப்படி இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராது, ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்த வர வேண்டிய பணம் உங்கள் கைக்கு வந்துடுது, ஒரு பெரும் தொகை உங்கள் கைக்கு வந்துடுது. ஆனால் அதை நீங்கள் எப்படி பாதுகாக்கணும், ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். இன்றைக்கி இருக்கிற சைபர் கிரைம் மாதிரி பல விஷயங்களை சொல்லி எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி அதில் போடுங்க, இதில் போடுங்க, கிரெடிட் கார்டு வாங்குங்க, அதில் உங்களுக்கு வந்திருக்கு, இதில் உங்களுக்கு வந்திருக்கு, உங்கள் அக்கௌண்ட் நம்பரை சொல்லுங்கள், உங்கள் பின் நம்பரை சொல்லுங்கள், ஓடிபி சொல்லுங்கள், இப்படியெல்லாம் கேட்டு ஏமாற்றி அந்த பணத்தை பிடுங்குறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி, அதாவது ஏமாற்று வேலை நடந்து உங்களுக்கு வந்ததை அப்படியே எந்த வழியில் வந்ததோ அந்த வழியிலேயே கொண்டு போகிற மாதிரி ஒரு பலன். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்தால் குடும்பஸ்தானத்தில் முக்கியமாக, இதில் வயது வித்தியாசத்திலலாம் சொல்லவே முடியாது. பொதுவான பலன் அப்படின்னா அது யாருக்கு சொல்லலாம், இந்த பலனே 30 வயசுலேருந்து, அதாவது 22 வயதிலிருந்து கல்யாணம் ஆகாத, கல்யாணம் ஆகி குழந்தைகள் இருக்கக்கூடிய நல்ல குடும்பத்தினருடைய அத்தனை பேர்களுக்கும் இந்த பலன் பொருந்தும். எப்படி இருக்கணும், காதல் அதிகமாக காதல் வயப்படுவீர்கள், கிடைக்காத ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஆசைப்படுவீங்க, கிடைச்சதை கைவிட்டுருவீங்க, காதல் கை கொடுத்து அப்படின்னா அதை கண்டினியூ பண்ண மாட்டீங்க, திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்தில் பிரேக்கப் ஆகும், திருமணமான கணவன் மனைவி உறவில் எல்லா விஷயத்துக்கும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் நடந்துகிட்டே இருக்கும், கடைசியில் ஜெயிக்கிறது அவங்களா தான் இருப்பாங்க. இது உச்சம் வக்கரகதியில் இருக்குது அப்படின்னா, அதாவது வக்கரகதினாவே பொதுவாக நட்சத்திரத்துக்கு பின்னோக்கி போகிறது. இப்போ ரேவதியிலிருந்து சுக்கிரன் எங்கே வக்கரகதி ஆரம்பம், ரேவதியில் ஆரம்பிக்கிறார், ரேவதி வரைக்கும் வந்துடுறாரு, திரும்ப ரேவதி நட்சத்திரத்தில் ஆரம்பித்து திரும்ப புரட்டாதி வரைக்கும் வந்துட்டு திரும்ப போகிறது, புரட்டாதிக்கு வந்துட்டு அப்படியே ஒரே ஜம்ப் அஸ்வினிக்கு போய்டுது. இதுதான் வக்கரம், அதாவது ரிவர்ஸில் போகிறார். நான் தான் சொல்லியிருக்கேன், ரிவர்ஸ்னால் என்ன, ஃப்ரண்ட் வாக்கிங்கை விட இப்போ நீங்கள் நடைபயிற்சி போகிறீங்க, முன்னாடி நடந்து போகிறது எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு ஜாக்கிரதை உணர்வை கொடுக்கும், பார்த்தாவே தெரியும். ஆனால் அதே பின்னாடி நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா. அப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்டு தான் போகணும். இல்லை உங்களுக்கு யாராவது ஒரு துணை வேணும், இல்லை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு லைன் பண்ணிட்டு அதில் போகணும், அதுக்கு பேர் தான் வக்கரம். அதனால் வக்கரகதி ரிவர்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் கணவன் மனைவி உறவில் ரொம்ப ரொம்ப நாசுக்கு தேவை. யாராவது ஏதாவது வெளியாட்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அதை கேட்டுட்டு அப்படியே குடும்பத்தில் சண்டை போடக்கூடாது. எதுக்கெடுத்தாலும் சண்டை வரும். அது சாப்பாட்டிலேருந்து தூங்குறதுலேருந்து பணம் காசு செலவு பண்ணுறதுலேருந்து அடுத்தவர்களுக்கு உதவி பண்ணுறதுலேருந்து இல்லை உங்களுடைய வேலையில் நீங்கள் சரியாக கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலை வரைக்கும் உங்களுக்கு சிரமங்களை கொடுக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் மேலே கூட சூரியன் சேர்ந்த பின்னாடி இந்த பங்குனி மாதத்தில் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, ஓரளவுக்கு தான் நடக்கும், பெரிய அளவுக்கு இல்லை. அதே போல் பணவரவு திருப்தியாக இருக்கும். யாருக்கிட்டையும் எதுக்கும் நீங்கள் கை கட்டி நின்று கேட்டு யாசகம் பெற வேண்டிய அவசியம் இல்லை.
வயதாகி இருக்கக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேருமே உங்களுடைய சுய சம்பாத்தியம், சுய கௌரவ வாழ்க்கை, சுயமாக சிந்தித்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையாக தான் இருக்கும். பணம் சேவிங்ஸில் இருக்கணும், விரயத்தில் செலவு பண்ணக்கூடாது, விரய செலவு கூடாது. நகை அடமானத்தில் இருந்தால் அது அப்படியே இருக்கட்டும், இந்த நேரத்தில் நீங்கள் திருப்ப வேண்டாம். அதே போல் புதியதாக அடமானம் வைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நகை, உடைமை பொருள்கள் ஏதாவது தொலைகிறதுக்கு, திருடு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. வண்டியில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய கைப்பொருள் எதுவாக இருந்தாலும் அதை உங்கள் பக்கத்தில் தானே இருக்குன்னு அசால்ட்டாக இருக்காதீங்க. அப்பப்போ கண்காணிச்சிங்க. இல்லை எப்படி சேஃப்டியாக வைக்கணுமோ அது மாதிரி சேஃப்டியாக வச்சுங்க. பேச்சு கொடுத்து பொருளை இழக்காதீர்கள். அதே போல் அனாவசியமாக யாருக்கிட்டையும் எந்த பேச்சும் வேண்டாம். குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் ஆண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது மனைவியை தவிர, மனைவி, கூட பிறந்த சகோதரிகள், உங்களுடைய பெண்கள், இவர்களை தவிர மற்ற எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அனாவசிய பேச்சுக்கள், அனாவசிய பழக்க வழக்கங்கள் கூடாது. பார்த்துக்குங்க.